நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு பிளைன்ல திடீர்னு ஏதாவது கோளாறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா திடீர்னு அதை கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லவும் மொத்த நாடே இல்ல மொத்த உலகமே கதிகலங்கி போயிடும். காரணம் விமானங்கிறது ஒரு தலைவரி போக்குவரத்து கிடையாது. பொதுவா வாகனத்துல ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா சில நேரத்துல ஏதாவது ஒரு உயிர் பலி ஏற்படும், சில நேரங்கள்ல காயங்களோட மட்டும் தப்பிச்சு. ஆனா பிளைட்டுங்கிறது அப்படி கிடையாதுங்க. ஏதாவது சின்ன கோளாறு ஏற்பட்டாலும் எமர்ஜென்சியை போட்டு பாதுகாப்பா தரையிறக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா பைலட் முயற்சி பண்ணியும் அந்த பிளைட்டை இறக்க முடியாம ஆக்சிடென்ட் ஆகுறத நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்படி கோளாறு ஏற்பட்டு நல்ல முறையில லேண்ட் செய்யப்பட்ட ஒரு 3 விமானங்களையும் கடைசியில தரையிறங்க முடியாம விபத்துக்குள்ளான ஒரு 3 பிளைட்டையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ மறக்காம வீடியோ எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. நான் தான் உங்க டிஎஸ் தமிழ். பிளைட் நம்பர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் 00 லண்டன்ல இருந்து மும்பை சென்னை மட்டும் அல்லாம ஆஸ்திரேலியா வரை கூட போகக்கூடிய இந்த பிளைட் சரியா 1982 ஜூன் 24 அப்போ இந்தோனேஷியா மேல இந்த பிளைட் பறந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு எரிமலையை கடந்து போகுது. அப்ப திடீர்னு அதுல இருந்து புகை வரவும் அந்த புகையோட வெப்பத்தினால இந்த விமானத்தோட 4 இன்ஜினும் திணறி போய் நடுவானத்துல, அதாவது 45,000 அடியில அந்த 4 இன்ஜினும் திணறி போகும். அப்ப அந்த விமானத்தோட பைலட் எரிக் மோடி அப்ப இவரு பயணிகள்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், நம்ம பிளைட்ல சின்ன கோளாறு ஏற்பட்டுருச்சு, 4 இன்ஜினும் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு, நாங்க எப்படியாவது தரையிறக்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட உடனே மொத்த பயணிகளுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. கிட்டத்தட்ட 45,000 அடியில இருந்த பிளைட் இன்ஜின் செயலிழக்க ஆரம்பிச்சதும் 17,000 அடிக்கு வந்துருச்சு. எப்படியா அதுல இருந்த ஒரு இன்ஜின் மட்டும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கவும் பைலட் உடனே பிளைட்டை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா மிச்ச 3 இன்ஜினும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்க எப்படியும் அந்த விமானிகள் பிளைட்டை கைக்குள்ள கொண்டு வந்து இறுதியா 263 பேரோட அந்த பிளைட்டை தரையிறக்கிட்டாங்க. ஒரு விமானம் மேல பறந்துகிட்டு இருக்கும் போது அதோட எரிபொருள் தீர்ந்தா எப்படி இருக்கும்? சோ இதுதான் ஏர் கனடா 143. சரி, 1983 ஜூன் 23 அப்போ ஒரு பிளைட் 69 பயணிகளோட டேக் ஆஃப் ஆகும்போது டேக் ஆஃப் ஆன மறுநிமிஷம் திடீர்னு அந்த பிளைட்ல எரிபொருள் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அது எப்படி கம்மியா இருக்கும்? ஃபில் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைட்டை கொஞ்சம் மேல தூக்க ஆரம்பிக்கிறாரு. சரியா 41,000 அடி கிட்ட போகும்போது திடீர்னு அதுல உள்ள எரிபொருள் எல்லாமே காலியாயிருக்கு. நடுவானத்துல 2 இன்ஜினும் ஆஃப் ஆகும், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே மொத்தமா ஆஃப் ஆயிருது. கிட்டத்தட்ட அந்த விமானம் செங்குத்தா கீழே இறங்கவும் பைலட் ராபர்ட் பியர்சன் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பிளைட்டை ஒரு கிளைடர் மாதிரி நினைச்சுக்கிட்டு அதோட ஸ்டேரிங்கை மட்டும் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி ஆளே இல்லாத ஒரு இடத்துல சிறிய காயங்களோட லேண்ட் பண்ணாருங்க. அடுத்து குவாண்டஸ்ட் ஃபிளைட் 32 ஏர்பஸ் A380 அப்படிங்கிற இந்த ஃபிளைட் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசஞ்சர்ஸ் ஃபிளைட் ஆகும், உலகத்தோட லக்ஸரி விமானமா இருக்கு. சரியா 2010 நவம்பர் 4 சிங்கப்பூர்ல இருந்து ஆஸ்திரேலியா பெறப்பட்டப்போ திடீர்னு 4 இன்ஜின்ல ஒரு இன்ஜின் மட்டும் வெடிக்க ஆரம்பிச்சு நடுவானத்துல பத்தி எரியுது. குவாண்டஸ் நிறுவனம் அதுவரையும் அவங்க ஒரு ஃபிளைட் கூட ஆக்சிடென்ட் ஆன சரித்திரமே இல்ல. இந்த முறை அது வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சு விமானம் எங்க போய்கிட்டு இருக்கோம் அங்கேயே லேண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வர ஆரம்பிக்குது. ஏர்பஸ் A380 பெரிய விமானங்கிறதால அதை தரையிறக்க பெரிய ரன்வே வேணும் அப்படின்ட்டு ஒன்னு ஆஸ்திரேலியா இல்லனா சிங்கப்பூர்ல தரையிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச 3 இன்ஜின்ஸை வச்சு சிங்கப்பூர்ல வந்து தரையிறக்கி இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்டே ஆகாத பிளைட் அப்படின்னு சொல்லியும் ஒரு பேர் வந்துருச்சு. இப்ப நம்ம பார்க்க போறதுதான் இந்த வீடியோட சோகமான பகுதி. பைலட் தரையிறக்க நினைச்சும் தரையிறக்க முடியாம ஆக்சிடென்ட் ஆன ஒரு 3 பிளைட்டை பார்க்க போறேங்க. ஃபிளைட் நம்பர் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் IX1344. சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில இருந்து கேரளா வந்த பிளைட்ல 184 பயணிகளும் 6 க்ரூ மெம்பர்ஸும் இருந்திருக்காங்க. சரியா 7:44க்கு சரியான மழையில கேரளா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். விமானம் ரன்வேல லேண்ட் ஆகுறப்போ சரியான மழை, அந்த ரன்வே மலை பகுதியில இருந்தனால அந்த நேரத்துல பைலட்டுக்கு விசிபிலிட்டி தெரியாதனால பாதி ரன்வேல தான் பிளைட்டே லேண்ட் பண்ணியிருக்காரு. அந்த பிளைட்டுக்கு முழுசா ரன்னிங் கிடைக்காம அந்த பைலட் பிளைட்டும் கண்ட்ரோல் இல்லாம அந்த ரன்வேயோட எண்டிங் பள்ளத்தாக்குள்ள போகவும் பைலட்டும் பிரேக் பிடிக்கிறாரு. எப்படியோ அந்த மலையில வலிக்கிட்டு அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க.
நெக்ஸ்டா மலேசியா ஏர்லைன்ஸ் MH370. இந்த பிளைட் தான் ஒரு மர்மமான கேள்விக்கே பதில் இல்லாத ஒரு பிளைட். சரியா 2014 மார்ச் 8 அப்போ 214 பயணிகள் 12 க்ரூ மெம்பர்ஸோட கிளம்பின இந்த பிளைட் கிட்டத்தட்ட மலேசியால இருந்து சைனா வரையும் போற இந்த ஒரு சரியா சீனா பெருங்கடல் மேல இந்த பிளைட் பறந்துகிட்டு இருக்கும் போது கடைசியா பைலட் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது. குட் நைட் மலேசியா 370 அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிளைட் லேடர்ல இருந்து மறைய ஆரம்பிக்கும். நள்ளிரவுல மலேசியா பக்கம் போன இந்த ஒரு விமானம் திடீரென இந்தியா பெருங்கடல் மேல பறக்க ஆரம்பிச்சதா கடைசியில லேடர்ல காமிச்சிருக்கு. அந்த விமானத்துல இருந்த 214 பயணிகளும் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி பல மாசம் தேடியப்போ இப்படியே வருஷங்கள் கிடக்குது. சரியா 2015 அப்போ ஆப்பிரிக்கா பெருங்கடல்ல ஒரு பிளைட்டோட சில பாகங்களாக கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் மூலியமா அந்த விமானம் முழுசா கடல்ல முழுங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வந்திருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியலங்க. நெக்ஸ்ட் ஏர் பிரான்ஸ் AF447. சரியா 2009 மே 31 அப்போ பிரேசில்ல இருந்து பிரான்ஸ் வரையும் புறப்பட்ட இந்த ஒரு விமானம் 216 பயணிகள் 12 க்ரூ மெம்பர்ஸோட போன இந்த ஒரு பிளைட் சரியா அட்லாண்டிக் கடல் மேல பறக்கும் போது தான் மொத்த சம்பவமே நடந்திருக்கு. சரியா 7:30க்கு அதிக பனிமூட்டமா இருந்ததுனால சென்சார் செயலிழந்து வெளியே என்ன நிலவரும் அப்படின்னு சொல்லி பைலட்டுக்கு தப்பா காட்ட ஆரம்பிக்கும். ஆனா இவங்க பறந்துகிட்டு இருந்தது ஒரு கடல் மேல சரியான இடியும் மழையுமா இருந்தது. சோ அப்போ மெயின் கேப்டன் ரெஸ்ட் எடுக்கனால தூங்க போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் பைலட்டும் கோ பைலட்டும் சென்சார் தப்பா காட்டினால குழம்பி போயிட்டாங்க. வேற இன்புட் அந்த பிளைட்டுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே குழம்பி போனா அந்த பிளைட்டும் எல்லா இன்ஜினையுமே ஆஃப் பண்ணி விட்டுருது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த பைலட்டும் வந்து பார்த்தப்போ வெறும் 4 நிமிஷத்துல 35,000 அடியில இருந்த அந்த பிளைட் கீழே சரிய ஆரம்பிக்குது. அடுத்து அட்லாண்டிக் கடலுக்குள்ள அந்த பிளைட் சொருவவும் அதுல இருந்த 216 பயணிகளையும் பலியாக்கிடுச்சுங்க. சரி ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். நான் தான் உங்க TS தமிழ்.